பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக, உலக மனிதர்களுக்காக, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி பாவத்துக்காக, சாபத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த, இன்றும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை மீண்டும் நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. வேதத்திலே சங்கீத புஸ்தகம் 1 அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, அநேக நேரத்துல மனிதர்கள் செய்கிற வேலை வாய்ப்பதில்லை. அநேக நேரத்துல பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் அது வாய்க்காமல் போகிறது. காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்கார்கிற இடம், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு மனித வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் சோத்திரம் மனிதனை என்ன பண்ண முடியவில்லை? ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. நீங்கள் சோத்திரம் வசனம் சொல்லுகிறது, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு தர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார். அப்படியானால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் இதுல 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. முதல் வசனத்துல துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல். பிரியமானவர்களே, நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களை காட்டிலும் தீய ஆலோசனை கொடுக்கிறவர்கள், துர் ஆலோசனை கொடுக்கிறவர்கள் தேசத்துல பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி துன்மார்க்கமா ஒருத்தர் ஆலோசனை சொன்னா அந்த ஆலோசனையில என்ன பண்ணாத, நடவாத என்று சொல்கிறார். நீங்க துன்மார்க்க ஆலோசனையில் நடக்கும் போது பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கடந்து வரும். அதனால் பிரியமானவர்களே, துன்மார்க்கமான வழியில என்ன பண்ணாதீங்க, பிரவேசிக்காதீங்க. துன்மார்க்கமாக ஒரு மனிதன் வாழ்ந்தான், சோத்திரம், தகப்பனுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு தூர தேசத்துல போய் ஒருத்தன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தானா. துன்மார்க்கமாய் வாழ்ந்தவனுடைய முடிவு என்ன ஆனது? கடைசியில பன்னி கூட்டத்துல போய் அங்க சாப்பாடு கிடைக்குமான்னு இயங்குகிற சூழ்நிலை கடந்து வந்தது. அதனால்தான் சொன்னாரு, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாத. 2வது, பாவிகளுடைய வழியில நில்லாமல். யோசேப்பு சோத்திரம் எகிப்து தேசத்துல பார்வோன் அரண்மனையில சோத்திரம் அந்த எகிப்து மன்னனுடைய மனைவி கூப்பிடுகிறாங்க, என்னோட கூடவா சைன் என்று சொல்லி. ஆனால் யோசேப்பு நீதிமானா இருந்தது நிமித்தம், பக்திவானா இருந்தது நிமித்தம் சோத்திரம் அந்த பாவிகளுடைய வழியில யோசேப்பு போகாமல் விலகி ஓடினார். அதனாலே தேவன் அந்த யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார் எகிப்து தேசத்திலே. பிரியமானவர்களே, 3வதாக நம்ம பார்க்கிறோம், சோத்திரம் இந்த இடத்துல பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராதீர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பரியாசக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இயேசுவை பரியாசம் பண்ணனாங்க, நிந்தித்தாங்க, என்னென்னவோ செஞ்சாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அப்படிப்பட்டவருடைய வழியில போகல, அங்க உட்காரல, அங்க ஜீவிக்கல, அதை விட்டு விலகி போனார். இந்த 3 காரியமும் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், அதாவது துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நீங்கள் நடக்காமல், பாவிகளுடைய வழியில நடவாமல், பரியாசம் பண்றவங்க சோத்திரம் பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காராமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வேற என்ன செய்ய வேண்டாம்? சோத்திரம் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. இதுதான் ஜீவ வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. வானமோ பூமி ஒழிந்து போனாலும் இந்த பைபிள் இருக்கிற வேத வசனம் ஒரு நாள் ஒழியாது. இது பரிசுத்தமான வார்த்தை. ஒரு வாலிபன் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது, ஒரு குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் என்று பைபிள் கற்றுக் கொடுக்கிறது, யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி இந்த பைபிள் கற்றுக் கொடுக்கிறது, பிள்ளைகளை சோதனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பைபிள் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேதத்துல பிரியமா நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னா நீங்க தாங்க நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு
தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கும்படி ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த வேதத்தை வாசிங்க, இந்த வேதத்தை நேசிங்க, இந்த வேதத்தில் உள்ளவைகளை யோசிங்க. ஆண்டவர் உங்கள் இயேசு ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த கொள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நான் நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன். செழிப்பான ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதன் பெற வேண்டுமானால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குதப்பா. இதன்படி கடைபிடித்து மக்கள் வாழ இயேசு உதவி செய்யும். ஆசீர்வதியும், பெரிய காரியத்தை பலப்படுத்தும். துதிகான மகிமை எல்லாம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.